ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லப்பர் பந்து படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் அட்டகத்தி தினேஷ் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பார். வேறு கேஸ்ட் பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அவங்க வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து கிரிக்கெட் விளையாட போயிடுவார். அவர் வந்து சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனு. இவர் என்ன சொல்லுவார்னா, அவங்க பொண்டாட்டி வந்து வீட்டில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் அமைந்துட்டு விளையாட போயிடுவார். அதே மாதிரி சொல்லப்போனால் ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு லவர் இருப்பாங்க. லவரோட அம்மா வந்து இவன் கிரிக்கெட் விளையாட போயிடுவானா இல்லை குடும்பத்தை பார்த்துக்குவானா அப்படின்னு சின்ன ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதேமாதிரி சொல்லப்போனால் ஹரிஷ் கல்யாண் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட்ரு. அரைச்சமாகவே அரைக்காமல் நல்ல ஒரு புதுசாக ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே சென்டிமெண்ட் சீன் வருது. இன்னும் சொல்லப்போனால் ஹரிஷ் கல்யாண் வந்து வேறு அவரோட சொந்த டீமில் வந்து விளையாட விட மாட்டாங்க. இவர் வந்து பல டீமில் போய் விளையாடுவார். அந்த பல டீமில் வந்து வச்சு கேலி பண்ணுவாங்க. இது அவரோட சொந்த டீமில் விளையாண்டாரா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படமே. ஹரிஷ் கல்யாணுக்கும் அட்டகத்தி தினேஷுக்கும் ஒரு சண்டை வரும். சண்டையில் சேர்ந்தாங்களா, எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதைக்கெல்லாம். சொல்லப்போனால் கடைசியில் ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சுருப்பாங்க. அதாவது ஜாதியே இல்லாத ஜாதிக்காக விளையாடுறது இல்லை, திறமையாக யார் வேணாலும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. அது மூலமாக சொல்லப்போனால் டைரக்டரோட ஃபஸ்ட் படம். ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல. நான் அவ்வளோவுக்கு எதிர்பார்த்து போகல. ஆனால் எதிர்பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். படமும் சூப்பராக இருந்துச்சுப்பா. மேலும் சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் மனசில் நிற்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்டு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஆடியோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் ஒரு லெட்டர் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். படமும் சூப்பராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கிராமத்துக்கு ஏற்ற வாழ்வியல் படம்னு கூட சொல்லலாம்.